நான் இறந்து போனா அதுக்கு காரணம் அந்த குடும்பம் தான். ஆர்த்தி ரவி பேரை சொல்லாம ரவிமோகன் ஆதங்கம் தெரிவிச்சிருக்காரு. நடிகர் ரவிமோகனுடைய குடும்ப பிரச்சனை நாளுக்கு நாள் புதிய திருப்பங்களை கொண்டு வந்துட்டே தான் இருக்கு. மனைவி ஆர்த்தி ரவியோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்துல நடைபெற்று வந்துட்டு தான் இருக்கு. இதுவரைக்கும் அமைதியா இருந்த ரவிமோகன் இப்ப செய்தியாளர்கள் சந்திப்புல தன்னுடைய மனவேதனைய வெளிப்படையா பகிர்ந்திருக்காரு. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய பேட்டியில வெளியான தகவல்கள் சமூக வலைதளங்கள்ல தீவிரமா பேசப்பட்டு வருது. செய்தியாளர்கள் கிட்ட பேசின ரவிமோகன் தற்போதைய மனநிலையில சினிமால தொடர முடியாத நிலை ஏற்பட்டு விட்டதா சொல்லியிருக்காரு. எனக்கு விவாகரத்து முடிகிற வரைக்கும் இனிமே நான் நடிக்க போறதில்ல. மனரீதியா நான் முற்றிலும் சோர்ந்து போயிருக்கேன். நான் நடிகன் தான், ஆனா நிஜ வாழ்க்கையில நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா கேமரா முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்கு என்னால முடியாது. மனசுக்குள்ள எவ்வளவோ வேதனை இருக்கும்போது நான் எப்படி வேலையில முழுமையா கவனம் செலுத்த முடியும்? என்னுடைய வேதனை ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் தன்னை பத்தி பல விமர்சனங்கள் வந்த போதிலையுமே அமைதியா இருந்து நான் என்னோட தவறு எதுவுமே பெருசா பேசி எல்லாத்தையுமே நான் சொல்ல விரும்பல. நான் அமைதியா இருக்கிறதுனால எல்லாரும் என்ன வச்சுதான் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நான் ரொம்ப சாதுவானவன், எதையும் தாங்கிக் கொள்வேன் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா நானும் மனுஷன்தான், எனக்கும் எல்லைகள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. பேட்டியின் சமயத்துல ரொம்ப அதிர்ச்சியூட்டும் வகையில ஒரு விஷயத்த உருக்கமா பேசியிருப்பாரு. அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் அமைதியா இருக்கிறதுனால தான் என்ன எல்லாரும் இப்படி பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா என் குழந்தைகளை பார்க்க முடியாத வேதனை என்னோட மனநிலைக்கு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம தற்கொலை முயற்சியெல்லாம் நான் செஞ்சிருக்கேன். தொடர்ந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசின அவரு, ஒரு நாள் எல்லாருமே இறக்க தான் போறாங்க, நானும் ஒரு நாள் இறந்துருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைச்சவங்க யார் அப்படின்றத உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டு தான் போவேன் அப்படின்னு கோபத்தோட பேசியிருக்காரு. அதோட பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துற வகையில எனக்கோ சைபர் புல்லிங் காரணமா சென்னையை விட்டே போன கெனிஷாவுக்கோ ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்புன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படின்னு மறைமுகமா குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லியிருக்காரு. பேரை நேரடியா சொல்ல முடியாத சமயத்திலயுமே இந்த கருத்து அதிர்ச்சி கொடுக்கறதா தான் இருந்திருக்கு. வலைதளங்கள்ல விவாதமா கிளம்பி இருக்கு. கெனிஷா தொடர்ந்து சர்ச்சைக்குரிய விளக்கம் அதுக்கு அழிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் என் கூட இருக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா நான் என் வாழ்க்கையில இருந்து வெளியில வரணும்னு விருப்பப்பட்டு தான் வந்தேன். அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. அது யாருக்குமே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சமாவது மனித நேயத்தோட இருங்க. ஏன்னா சைபர் புல்லிங் ரொம்ப மோசமான விஷயம். எல்லாரும் என்னை பத்தி தப்பா பேசுறீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. ஒரு விஷயம் வேணும்னு முடிவெடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போனதுக்கு அப்புறமா நடக்கிற ஒவ்வொன்றுமே ரொம்ப டாக்ஸிக்கா இருக்க சமயத்துல யாரால என்ன பண்ண முடியும்? இந்த வேதனையை நான் எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமா பேசியிருப்பாரு. உண்மையிலேயே நான் எந்த உறவையும் கேவலப்படுத்தல. அதே மாதிரி அந்த உறவு என்ன கேவலமா பேசிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கெனிஷாவும் இப்ப சென்னையை விட்டு போயிட்டாங்க. திருமண வாழ்க்கை குறித்து யாருமே பெருசா டிரான்ஸ்பரண்டா இருக்க மாட்டாங்க. அந்த உறவை நான் காப்பாத்த முயற்சி செஞ்சேன். இது யாருக்குமே தெரியாது. என் முன்னாள் மனைவியுடைய குடும்ப மரியாதைக்காக ஒரு மனுஷன் கால்ல விழுந்தேன். அந்த வீட்ல இன்னொரு விவாகரத்து நடக்கக்கூடாதுன்றது நான் நினைச்ச ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இறுதியில நான் மட்டும் காயம்பட்டது தான் உண்மையா இருக்கு அப்படின்னு கண்ணீர் விட்டு பேசியிருக்காரு. அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகள் குறித்து பேசும்போது கூட ரவிமோகன் முற்றிலுமே உடைஞ்சு போனாரு. என் பசங்க கூட என்னால பார்க்க முடியல, போன்ல பேச முடியல, ஸ்கூலுக்கு போக கூட முடியல. இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. உலகமே என் பசங்க தான். அவங்களுக்காக 50 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டியிருக்கேன். இதெல்லாம் பாசம் இல்லாம செய்ய முடியுமா அப்படின்னு கண் கலங்கி சொல்லியிருக்காரு. 45 வயசு எனக்கு ஆகுது. நான் 2 குழந்தைகளுக்கு அப்பா. இந்த வயதுல ஒரு பெண்ணோட அழகை பார்த்து பின்னாடி போகிற மனுஷனா நானு? அப்படி இருந்தா சினிமா வேலையில பல வருஷமா என்னை சுத்தி அழகான பொண்ணுங்க தான் இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.